இது தமிழக மக்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம். நான் சொன்னதை அவர்கள் கூர்ந்து கேட்டுக்கொண்டார்கள். நாங்க நிறைய அவேர்னஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இது போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு கட்சிகள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் பண்ணி தான் முடிவுக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா அரசு செவிடன் காதிலே சங்கு உழுது போல இருக்கின்றது என்று அர்த்தம். உணர்வுபூர்வமான மக்கள் பிரச்சனை, தவறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய கடமை. இதன் அடிப்படையிலே சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். அரசுக்கு இருக்கின்ற அத்துணை துறைகளை வைத்தும் அவர்கள் இதை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். யாரும் அரசுக்கு இதில் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அதை செய்ய தவறவில்லை என்றால் அரசுடைய செயல்பாட்டின் மேல் மக்களுக்கு மேலும் மேலும் சந்தேகம் அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பாக தேர்தல் வருகின்ற நேரம் மக்கள் அரசினுடைய செயல்பாட்டை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா கட்சியோடு சுமூகமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். தலைவர்களும் தொண்டர்களுக்கும் தேர்தல் நேரத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோடு ஒத்த கருத்தோட தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரத்குமார் அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர். அவர்களுக்கு தொலைபேசியிலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். நீங்க அனைத்து இந்திய மக்கள், குறிப்பாக இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது எந்த பகுதியில் இருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த விதத்திலும் இதனால் பாதகம் கிடையாது. இது எதிரானது அல்ல என்பது எங்களுடைய கருத்து. மேலும் அனைத்து தரப்பு மக்களும் இந்தியாவிலே தங்களுடைய உரிமைகளை, கடமைகளை ஆற்றுவதற்கு, நிலைநாட்டுவதற்கு இதனால் எந்த தடையும் நம்முடைய நாட்டிலே எத்துறையை சார்ந்த எந்த மக்களுக்கும் கிடையாது. அதுபோன்ற தடை இதனால் ஏற்பட போறது கிடையாது. நாட்டினுடைய குடியுரிமை பெறுவதற்கு சட்ட விதிமுறைகள், கோட்பாடுகள் ஏற்கனவே இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை உரிய முறையிலே பூர்த்தி செய்தால் சட்டத்திலே குடியுரிமை சட்டம் பெறுவதற்கு இடம் இருக்கிறது. எனவே இது சிறுபான்மை மக்களுக்கு ஒருபோதும் எதிரானது என்ற எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டிற்கு இதில் ஒருபோதும் பொருத்தமான எந்த நிலையும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மை மக்களுடைய உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை, அவருடைய உயர்வு அனைத்து துறைகளிலும் மேலும் தொடரும், உயரும். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே எங்களுடைய கூட்டணி உயர்பணி ஆற்றும். தமாகவினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கருத்தை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.